போராட்டத்தையும் எதிர்ப்பையும் நம்ம எப்படி காளியாத்தாலும் மாரியாத்தாலும் நம்ம பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக அந்த காலத்துல இந்த காலத்துல வடக்க திரும்பி நிக்குதோ அது மாதிரி உங்க எதிர்ப்பு நீ என்னென்ன பிளான் பாடு. ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே மொழி, ஒரே சாப்பாடு. இந்த கம்பாவளை கூட இப்ப பேர மாத்தி வச்சிருக்காங்க. ஏன் அது கூட தமிழ் இருக்க கூடாதா? மகாத்மா காந்தி ஊரை இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி பேர்ல இருந்தது. அது கூட பொறுக்காம மாத்தி அது என்ன வாய் நுழையாதுன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? அது ஏதோ வாயில் நுழையாத ஏதோ ஒரு பேரை சொல்லி அதுக்கு நம்ம என்ன சொல்லுங்க 100 நாள் வேலை திட்டம் அதுக்கு எதை படிக்கிறீங்க? எல்லாத்தையும் இந்தியில மாத்திருந்தேன் வாயில நுழையாது. அப்ப இந்த நாடை என்ன நாடா மாத்துற? இந்துக்கள் நாடா மாத்து. இந்துக்கள்னா யாரு? நம்ம எல்லாம் இந்துக்கள் கிடையாது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு நுழைய முடியாது. நம்ம ராமலியா நம்ம ஊருக்கு ராமசிங்க சொன்ன மாதிரி கறி சாப்பிடுற முட்டா பையன்ற மாதிரி நம்ம எல்லாம் கறி சாப்பிட யாரும் இந்துக்கள் கிடையாது. அவர்கள்லாம் வேற மாதிரி. அப்ப அவர்களுக்காக அந்த RSS அஜெண்டாவுக்காக ஒரு சட்டத்தை போட்டு அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு அரசு அதிகாரத்தில் நாங்க ஆண்டா 3000 வருஷமா நாங்க இருக்கிறோம். இதற்காக நம்ம அடியாட்களை பயன்படுத்துறது, நம்ம ஆட்களவே பயன்படுத்துறது. ஒரு கதை, அதாவது ஒரு பூடல் போட்ட ஒரு ஆள் தலைவர் பிராமணர் போறாரு ஒரு காட்டுக்குள்ள. அங்க போகும்போது கூட ஒரு 10 பேர் நம்ம ஆளுக்கு போறாங்க. நாடார், செட்டியார், கோணர், தேவர், முத்திரை, லொட்டு ஒரு 10 பேர் கூட போறாங்க. வெறும் போறாரு போயிருக்காரு. திடீர்னு புலி வந்துருச்சு. ஐயோ புலி 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 எல்லாம் கத்திருக்காங்க. உடையாங்க புளிக்கு பயந்தவங்க ஏமலா வந்து படுத்துக்குங்க, புளிக்கு பயந்தவங்க ஏமலா வந்து படுத்துக்கணும்னு இவங்க கூட ஐயர் மேல போய் படுத்துக்காங்க. புலி யார அடிக்கும்? மேல இறங்க அவனத்தை அடிக்கும். அது மாதிரி இவரு இந்த நாட்டுக்கு பிரச்சனை, இந்துக்களே ஓடிவாங்க, திருப்பரங்குன்றத்துல இந்துக்களே பிரச்சனை, ஓடிவாங்க இந்துக்களே பிரச்சனை. நம்ம எல்லாம் போய் சாய் சண்டை போட்டு மலை சண்டை போட்டு அவரே எடுத்து வெட்டிட்டு சாகணும். இவரு சொகுசா உட்காந்து நெய்யும் பருப்பு உட்காந்து திருப்பரங்குன்றத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. அப்ப உனக்கு பிரச்சனை வந்தா இந்து, நான் உரிமையை கேட்டா நீ சுத்துறேன். என்ன அபிஷ்டோ அம்மி கோயிலுக்கு வரப்படாதா? அபிஷ்டோ தீட்டு பட்டு நம்ம நீரும்போம், நம்ம தண்ணிம்போம், அவன் சலம் தான் கும்பல வந்தாதான் சலம். அவரு ஜலம் கொண்டு வாங்க. ஒரு ஆள் பேசுறாரு டிவியில, ஐயோ நம்ம ஆத்து குழந்தை தண்ணி கொண்டு வான்னு சொல்லிடுத்து. தண்ணி தான் சொல்லணும், ஜலம் கொண்டு வாங்கன்னு சொல்லணும். இந்த பேசி தமிழ்ல பேசுறான். தமிழ்நாட்டுல தமிழ்ல பேசக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோட ஒரு டீம் இருக்குன்னா அது RSS பாஜக டீம் தான். தமிழ்ல பேசக்கூடாது. அப்ப தமிழ்நாட்டுல என்ன வேற அமெரிக்கா ஜப்பான் மாதிரியா பேசுவ? ஆக தமிழ்ல பேசக்கூடாதுன்னு ஒண்ணு இயங்குது. இதற்காக தமிழர்கள் வரலாற்று அளிக்கிறது. இன்னும் சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போடுறேன். எப்பேற்பட்ட ஆண்டு பழைய படம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மூவரும் தேவியர்னு ஒரு படம். அந்த படத்துல இந்த பரசுராம கதை வரும். அதுல நம்ம மாரியாத்தால எப்படி கேவலப்படுத்தி வச்சிருக்காங்க சொல்ல வைக்கிறேன். நம்ம மாரியம்மனுக்கு என்ன ரீ போடுவோம்? மாரியம்மன் இந்த குச்சி ரீ போடுவோம். மாரியம்மன்னா மலை, மாரினா மலை, மாரியம்மன். நம்ம சித்திரவயசியில வந்து நம்மளுக்கு ரொம்ப மழை பெய்யாம இருக்கும். அப்ப பொங்க வச்சு கிடா வெட்டி கும்பிட்டா மழை பெய்யும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. அதான் மாரியம்மன். மாறினா மழை தெய்வம். மாறி இல்லைன்னா உலகமே கிடையாது. சரியா? உயிர்களுக்கு உயிர் அத்தனைக்கும் உயிர் வாழ வேண்டும் என்றாலே மாறி முக்கியம். அதான் நம்ம மாரியம்மன் வச்சு கும்பிட்டோம். அந்த மாரியம்மனை பரசுராம எங்க அம்மா ரேணுகா தேவி ஆக்கி, அந்த அம்மா தப்பா ஏதோ நினைச்சிருச்சு, ஒரு தினத்துல மனசுல நினைச்சிருச்சு சொல்லிட்டு கௌதம முனிவர் ஒரு முனிவன், அவன் பொண்டாட்டி தான் ரேணுகா தேவின்ற அம்மா, நீ நடத்த கட்டவன் சொல்லிட்டு அந்த அம்மா தலையை வெட்டி போயிருக்கான். தலையை வெட்டும் போது அந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கக்கூடிய ஒரு அம்மா தடுக்க வருது. அந்த அம்மா தலையை வெட்டிருக்கான். யாரு? பரசுராமர் வெட்டிருக்காரு. பரசுராமர் ஏன் வெட்டுறாருன்னா அவரு காசிக்கு கங்கைக்கு போயிட்டு தீர்த்தம்லாம் அடித்து வர்றாரு. அப்ப கௌதம முனிவர் சொல்றாரு, என்னப்பா உங்க அம்மா என்னைய தவிர வேற ஒருத்தர் நினைச்சிட்டா, அதனால இவ தீட்டாயிட்டா, இவரை நீ வெட்டி கொண்டுடுறா அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே இவங்க கூட ஒரு 5-6 பேர் அண்ணன் தம்பி பிறந்திருக்காங்க. அவங்க அதை வெட்டி கொண்டு சொல்லும் போது அவங்க பெத்தவாய எப்படிப்பா வெட்டுறது, வெட்ட மாட்டேன் சொன்ன பரசுராமன் என்ன சொன்னாலும் கேட்பான்டான்னு அவர் வேற, டேய் பரசுராமா தலையை வெட்டுறா அப்படின்னு அம்மாவோட தலையை வெட்டிருக்கான். தடுக்க வந்த அந்த வேலைக்காரம்மா தலையை வெட்டிருக்கான். அண்ணன் தம்பியே தலையை வெட்டி எல்லாத்தையும் வெட்டிருக்கான். தலை ஊர தண்டனையா கிடக்கு. அப்ப ஒரு கௌதம முனிவர் எப்படி கொள்றதுல அவ்வளவு சந்தோஷம். அதே நீ கையில நம்ம எல்லாம் ஆளை கொடுத்து போய் சாய் சண்டை ஓட்டி வெட்டி சாங்கலான்னு சொல்றது காரணம் அதுதான். சாத்திரம் பூரா அதான் சொல்லும். சரியா? வெட்டி கொண்டுறாங்க. கொண்டா தலை தனியா உடல் தனியா கிடக்கு. அப்ப பரசுராம எங்க அப்பனுக்கு சந்தோஷம், கௌதம முனிவருக்கு. தம்பி அண்ணன் தம்பி இத்தனை பேரும் நான் சொன்னது சொல்லல, சரி செய்யல. ஆனா நீ சொன்ன சோருக்கு என்ன ஏது கேட்காம உம்மா தலையும் வெட்டிட்ட, அண்ணன் தம்பி தலையும் வெட்டிட்ட, உனக்கு என்னடா வரவேணும் கேள்றான். எப்பா வெட்டுப்பட்ட எங்க அண்ணன் எங்க அம்மா மறுபடியும் உயிரோட வரணும், அந்த வரத்தை கொடுத்தோன்னே இப்படி சிக்கலான வரத்தை கேட்டுட்டாங்களா, சரி கொடுத்து வரம் கொடுத்துன்னு சொல்லிட்டா கொடுத்தான் ஆகணும். சரி எல்லாரும் உயிரோட வந்துருவாங்க அப்படின்னு சொன்ன தலையை உடனே வச்சனே எல்லாரும் அண்ணன் தம்பி கூட வந்துட்டாங்க, உயிரோட வந்துட்டாங்க.
இங்க என்ன சிக்கலாகி போச்சுன்னா, ரேணுகாதேவி அம்மாவோட தலைய அந்த வேலைக்கார அம்மா உடம்புல வச்சிட்டாங்க. வேலைக்கார அம்மா தலைய ரேணுகாதேவி அம்மா உடம்புல வச்சிட்டாங்க. இப்ப தலை மாறி போச்சு. தலை மாறி போச்சு. இந்த அம்மா தலை அங்க போயிருச்சு, அந்த அம்மா தலை இங்க வந்துருச்சு. இன்றிலிருந்து தலை மாறி போனதால் நீ மாரியம்மன். எப்படி நம்ம மாரியம்மன்னா மழை பெய்யுது மாரியாத்தான் நம்ம சொல்லி வச்சா, அவன் இந்த ரீ தலை மாறி நம்ம தெரியுமில்ல கொஞ்சம் படிச்சவங்களுக்கு, ரீ இந்த குச்சிரி போட்டா மாறி மழை, அந்த ரீ போட்டா மாறி போச்சுன்னு அர்த்தம், தவறி போச்சுன்னு அர்த்தம். ஒரு எழுத்துல வரலாறு மாத்தி வச்சிருக்கான் தெரிஞ்சுக்கிறோம். நீங்க நம்ம இன்னும் கேனப்பலாக 3000 வருஷமா அந்த ஒத்த எழுத்துக்களை வச்சுட்டு நம்ம கேனப்பலாக்கி வச்சிருக்கான். நீங்க எழுத்த மொழியை ஏன் விடக்கூடாதுன்னு சொல்றோம், ஏன் தாய்மொழியை படிக்கணும்னு சொல்றோம், ஏன் நீங்க இந்தியை எதிர்க்கிறோம், ஏன் சமஸ்கிருதத்தை ஒழிக்கன்னு சொல்றீங்க, கோயில்ல ஓதுறாங்களே அதை ஏன் நீங்க எல்லாம் எதிர்க்கிறாங்க, ஏன் அப்ப அது கடவுளுக்கு சொன்னாதான் புரியும். நம்மளை கடவுள் நம்பிக்கையாளர்களை பூரா முட்டாக்கி அவன் மொழியை பாதுகாத்து வச்சிருக்கான். நம்ம மொழிய நம்மளே யாராவது தமிழ்ல பேர் வச்சிருக்கோமா, யாராவது சமையல் பேர் வைக்கிறோமா, யாராவது கசிரண்டி பேர் வைக்கிறோமா, யாராச்சும் வேம்பிளையன் பேர் வைக்கிறோமா, யாராச்சும் மாரியம்மாண்டு பேர் வைக்கிறோமா, யாராவது கஞ்சம்மா கசுமா எவ்வளவு அழகான தமிழ் பேரு, பங்காளியா மாமன் வச்ச யாராவது தமிழ்ல பேர் வைக்கிறோமா, ரித்தீஷ், சுரேஷ், அஜித், விஜய். ஏன்னா இந்த ஜா இஷ்யூ வந்தா தான் நம்மளுக்கு பெருமை. ஒரு நாள் பார்த்திருக்கேன் அந்த வண்டியில ஒரு பேசுகாரு, என்னென்ன பேரு அதாவது அந்த இசு வருது, இந்த இசு வருது, ஜாவு வருது. அப்ப நம்மளுக்கு தமிழனுக்கு தமிழ் மேலே அக்கறை இல்லை. ஏன்னா பிறந்தோடனே முதல் குழந்தை உயிரோடு இருக்கான பேர் வைக்கிறதுக்கு போயிருவாங்க. என்ன பேர் வைக்கலாம், அஜித் வைப்போமா, விஜய் வைப்போமா, தினேஷ் வைப்போமா, அந்த இசு வந்தா தான் பெருமை. அந்த இசு அது என்ன ராவல வைக்கணும், சாவல வைக்கணும், அது போய் வைக்கணும். ஏன் தமிழ்ல நம்ம பேர் வைக்க கூடாதா? நான் ஒரு காலத்துல நினைச்சிருக்கேன் ஆண்டிச்சாமி, நம்மளுக்கு என்னன்னா அழகான பேர்ல விட்டு நம்ம ஆண்டிச்சாமின்னு பேர் வச்சுட்டாங்களா அப்படின்னு. அப்புறம் தான் நம்ம பங்காளிச்சாமி, நம்ம தமிழ் பேர் சுத்தமானது இப்ப பெருமையா இருக்கு. ஆண்டிச்சாமியா ரைட், அருமையான பேரியா, சமய அருமையான பேரியா. இப்ப எல்லாம் நாங்க சீமானுக்கு முன்னாலே நாங்கெல்லாம் தமிழ்ல பேர் வைக்க ஆரம்பிச்சோம். சீமான் வந்த பின்னாதான் பிரபாரம் தெரியும், தமிழ் எல்லாம் பூரா தேனாறு பாலாடு சொல்லி நிறைய கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதியில ஈழ போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்புக்கு துப்பாக்கி கொடு, தமிழர்கள் விடுதலை புலியமான தடையை நீக்கு, தமிழகத்தை அங்கீகரின்னு சொல்லி இந்த ஏரியாக்குள்ள சூழல் தெரிவி காவல்துறையில வழக்கு வாங்கி உட்கார்ந்து நாங்க. அதுக்கு பின்னால் வந்த பச்சை மண்ணு சீமையா பிரபாகரனை யாருன்னே தெரியாதவங்க நாங்க கொண்டு போய் தெரிஞ்சுருவோம். தலைவர் பிரபாகரனை கொண்டு போய் சேர்த்து தமிழ்ல பேர் வச்சு இன்னைக்கு வன்னியம்பட்டிக்குள்ள எத்தனை பேர், நிறைய பேர் நம்ம நண்பர்கள் தமிழ்ல பேர் வைக்க, நம்ம ராமமூர்த்தியா இருக்கட்டும், நம்ம சொல்லுகிற வேம்பலா இருக்கட்டும், எந்த ஐயராவது முருகன்னு பேர் வச்ச ஒரு பிராமணனுக்கு நீங்க காமிங்க, முருகன்னு பேர் வச்ச ஒரு ஆளை நீங்க காமிச்சிருங்க, நான் ஒரு காதை எடுத்துக்கிறேன். சுப்பிரமணியன் பேர் வைப்பாரு, முருகன் பேர் வைக்க மாட்டாங்க. முருகன் எங்க வச்சிருக்க பாத்துருக்கீங்களா? ஏன்னா தமிழ்ல பேர் வைக்க கூடாது, தமிழ் தேடியால் மொழின்னு எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் சொன்னா பச்சையா, இதெல்லாம் சொன்னா பெரிய அறிவாளி மாதிரி அப்படிலாம் கிடையாது. எடுத்து பாருங்க. தமிழ் ஓதக்கூடாது, தமிழ்ல பேசக்கூடாது, தமிழ்ல பேர் வைக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க எல்லாத்துலயும். அப்ப நல்லா மாத்தணும். அதனால ஒரு எழுத்த சொன்னேன், ஒரு எழுத்த விட்டு தர மாட்டேன். அவன் இன்னும் பாருங்க, வந்துண்டு போயிண்டு பேஷா இருக்கீங்களா, நன்னா இருக்கீங்களா, வந்துட்டாளா, இப்படிதான் பேசணும். நீ பேசணும். அவன் வந்துண்டா போயிண்டா இருக்கிறச்ச போறச்ச ஆத்திர பார்த்தேளா, வந்துட்டேளா, எங்க 3000 வருஷம் ஆச்சு அவன் முடிய விடல. ஆனா நீ 10,000 வருஷம் வரலாறு உண்ட தமிழை தூக்கி எறிஞ்சிட்டு மதம் மாறிட்டான், அவன் சோத்துக்கு மதம் மாறிட்டான்றிய, நீ மொழியை மாத்திரிய, நீ சூடு சொல்லணும் உள்ள தமிழனா கேட்கணும்ல. தமிழை விட்டு கொடுக்க, தமிழை விட்டு கொடுத்தா நீ தமிழனே கிடையாது. மொழியை அழிச்சுட்டா வரலாறு அழிஞ்சு போவான். இதை சீமான பேச சொல்லுங்க, சீமான் அதெல்லாம் பேச மாட்டாரு. அவர் தெலுங்குன அடி மலையாளிய குத்து, அவன் தான் உட்காந்துருக்கான் ரெட்டியாரு நாய்க்கு இருந்து நம்மளுக்கு எதிரி, அவனை அடிச்சிரு, அவனை துரத்தி விட்டுரு, அப்புறம் நீ வந்து உட்காந்து என்ன செய்வ, நீ இந்த எடப்பாடி சீரர்களை நீ செய்ய போற, அவ்வளவுதானே. தமிழை ஆளணுமா, தமிழ்நாட்டு உரிமைகளை பெற்றுத் தருகிறவன் ஆளணுமா, அதான் கேள்வி. தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் அவர்கள் தெலுங்கரா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரர்கள், அவர்கள் தமிழர்கள் கிடையாது, ஆனா தமிழ்நாட்டுக்காரன். பெங்களூர்ல இருக்கான் பாரு தமிழன், அவன் தமிழன், ஆனா அவன் கன்னடத்தை கற்றுக்கிறான், அவன் கன்னட நாட்டுக்காரன், ஆனா தமிழன். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க தெலுங்கர்களோ ரெட்டியார்களோ நாயுடுகளோ தமிழ்நாட்டுக்காரர்கள், தமிழர்கள் இல்லை, ஆனா தமிழ்நாட்டுக்காரங்க. இதே மாதிரி ஒரு தேசத்துக்குள்ள பல தேசிய இனங்கள் இருக்கும், அவங்க எல்லாம் சிதைச்சு விட்டுட்டு சீமான் மாதிரி ஆளுங்க பேசி நம்ம பசங்களை கூட பிரெயின் வாஷ் பண்ணி விட்டு நாம் தமிழர் அப்படியாப்பா. அப்ப தமிழருக்கு என்ன, தமிழர் உரிமையிலே பேசு. அப்ப எடப்பாடி தமிழர் தான், ஓபிஎஸ் தமிழர்கள் தான், அவங்க ஆண்டுட்டு போட்டு நீ தனியா கட்சி ஆரம்பிச்ச, இதெல்லாம் நம்ம பேசணும்ல. அதே போல மொழி மாறுறது, மதம் மாறினான், சோத்துக்கு மதம் மாறிட்டான், கிறிஸ்தவனா போயிட்டான், சோத்துக்கு மதம் மாறிட்டான், முஸ்லீமா போயிட்டான் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க மொழியை மாத்திர பச்சை தமிழ் தமிழ்ல பேர் வைக்கணும்ல. அப்ப இதெல்லாம் அழிச்சுக்கிட்டே வர்றது யாரு? மதம் மாற
மாறக்கூடாது, ஆனா மொழி மாறிடலாம். மொழியை விட்டு கொடுத்து அதுக்கு தான் சொன்னேன். ஒத்தரி மாரியம்மனா மாரியம்மனா மாறி மாறி போச்சுன்னா வரலாறு அழிஞ்சு போகும். மாரியம்மனுக்கு ஏது வரலாறு? அவன் தான் தலையை வெட்டி போட்டு முண்டை மாத்தி போட்டுவிட்டு இன்னும் கௌதம முனிவர் கொண்டாடி தாண்டா உங்க ஆத்தான்னு சொல்லிட்டு போட்டா நம்ம ஆத்தாளா நம்ம பாட்டிய நம்ம சாமிய முறை மாறி போச்சு சொல்றானே, அவனெல்லாம் உள்ள விட்டுருக்கலாமா? அவனை கூப்பிட்டு வந்தா ஓதுவோம் கோயிலுக்கு. இதை சொன்னா எங்க மேல கோட்டு வருவாங்க. இவங்க யாவோட சாமி சாமியை இருக்கணும். வரலாறு ஏன் மாற்ற? ஏன் வரலாறு ஏன் நீ மாத்திரக்கு நீ யாருடா? ஏன் கருப்பசாமியை கேவலப்படுத்துறதுக்கு நீ யாரு? என் முருகனை கேவலப்படுத்துறதுக்கு நீ யாரு? என் காளியாத்தாரை கேவலப்படுத்துறதுக்கு நீ யாரு? என் மாரியாத்தாரை கேவலப்படுத்துறதுக்கு நீ யாரு? என் சாமிக்கு நான் சாமி கும்பிடுறத தமிழ்ல ஓதக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரான்னு கேட்கறதுக்கு சூடு சொல்றையுள்ள தமிழர்கள் இன்னும் வர வேண்டும் என்றால் பிஜேபி ஆட்சி தூக்கிறியப்பட வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க மொழி அழிச்சு, பீகார் கிடையாது, மராட்டியத்துல மராட்டி மொழி அழிஞ்சு வச்சு கஷ்டப்படுற அங்க இருக்கேன்பா. ஒரு மிகப்பெரிய நடிகரா இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன் இந்தியில பேசிட்டாரு, மராட்டிய வெளியே போறான்ட்டான். மராட்டியில பேசுறா நீ, என் மொழி அழிஞ்சிட்டு வந்திருக்கு. நீ இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டாரா இருக்கலாம், ஆனா மராட்டியில பேசுகிறியா? இங்க வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு சமஸ்கிருத பேர் வச்சா நல்லா பேசிட்டா இருப்பான், நல்லா பேர் வச்சுட்டா இருப்பான். தமிழ் மொழி அழிக்கப்பட வேண்டும், தமிழர்கள் பண்பாடு அழிக்கப்பட வேண்டும், தமிழர்கள் மீண்டும் படிக்க கூடாது, தமிழர்கள் உழைக்க வேண்டும். அவர்கள் உழைப்பை உறிஞ்சி டெல்லிக்கு கொண்டு வச்சு அங்க மாட்டு கோமியம் சாணி நீங்கிறவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக ஒரு அரசு இருக்குன்னா அதுதான் பாஜக அரசு. அதற்கு அடிமை சேவை செய்யக்கூடிய இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமியின் அரசும் அவர்கள் கூட சேர்ந்திருக்கிற அல்ல கைகளும். அப்படிதான் சொல்லல, வேற வழி கிடையாது. இந்த அரசுகள்லாம் இருக்கு. இதற்கு ஓட்ட பிரிக்கிற வேலை. திமுக ஓட்டு மொத்தமா போந்துட கூடாதான். நம்ம சீமான் மாதிரி ஆட்களை மாடு மேயும் கோழி வளர் மயில போய் செய்யறேன்னு சொல்லிட்டு அது எங்கேயாச்சும் பெட்ரோல் டீசல் போராடி பாத்தீங்களா? தெருவில் பாத்தீங்களா? மைக்க தவிர மைக்க நெட்டியா மணிக்கணக்கில் பேசுவாரு. எங்களுக்கு பேச தெரியும், தேவையில்லாத பேச்சு வெட்டி சரியா ஆக்கப்பூர்வமா பேசணும். மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னோம்னா பெரியார் பேச போல அண்ணா பேசியத போல சொன்னார்ல அண்ணா, தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கேன், தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கேன். இந்த தமிழ்நாடு பேரை எவன் மாத்தணும்னு சொன்னா தமிழ்நாடே கொந்தளிக்கும். அது வரைக்கும் இந்த அண்ணா தரதாண்ட ஆண்டு போறேன் ரெண்டே வார்த்தை தான் இன்ன வரைக்கும் அண்ணா ஆளுகிறார். எங்க நீ தமிழ்நாடு பேரம் தமிழ் அடிச்சுட்டே வரல, தமிழ்நாட்டு பேரை நீ மாத்தி பாரு பாப்போம். நீ எவ்வளவு இந்தியாவில் கூட ஆளுற கட்சி பாத்துக்கிடுவோம். ஆக ஒரு பேரு சும்மா தமிழ்நாட்டு பேர் வைக்க சாதாரணமா அதுக்குள்ள ஒரு வரலாறு இருக்கு. மாரியம்மனா மாரியம்மனா ஒரு நீ விட்டு கொடுத்தா வரலாறு அழிஞ்சு போகும். மொழியையும் இனத்தையும் நாட்டின் உரிமைகளையும் ஒருவேளை விட்டு கொடுக்க கூடாது. அதுக்கு படையை திரட்டி நீங்க வழக்கிருந்து இந்துக்கண்டு வந்தாலும் சரி, இந்தியாண்டு வந்தாலும் சரி, நாம் பெரிய உச்சி குடும்பி சுத்தமான தயிர் சாதிங்கிற பாப்பான் வந்தாலும் சரி விட மாட்டோம். நாங்களே கண்ணபர் வம்சம் தான், நாங்களே ஏகலைவன் வம்சம் தான், நாங்களே நந்த வம்சம் தான். நாங்க கருவிம்போம், வேட்டைக்கு போவான். நாளைக்கு ஆடி வேட்டைக்கு போக கூடாது, வேட்டைக்காரிய கருங்கிறான்னு சொல்லுவான். சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவேன். திருப்பூர்ல கரிக்க கூடாதுன்னு சொல்லுவேன், பாண்டி கோயில கரிக்க கூடாதுன்னு சொல்லுவேன், வண்டியில கரிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டா சரின்னு கேட்டுத்தாகணும். அதற்கு இந்த கட்சிகள் சொல்ல துணை போதான் செய்யும். இது கருவிங்கிற விஷயம் கிடையாது, உரிமை பற்றிய விஷயம், ஒரு பண்பாடை பற்றிய விஷயம். கண்ணப்பனை எப்படி கண்ணப்பிடிக்க கொண்டாங்களோ, ஏகலைனை எப்படி விரல வெட்டி கொண்டாங்களோ, ஆண்டாள் கோயிலுக்குள்ள நுழைஞ்சுக்காக கற்பூரத்தை வச்சு மொத்தமா ஆண்டாளை தீய வச்சு கொடுத்துறாங்களோ, நந்தன் கோயிலுக்குள்ள நுழைஞ்சா ஏன் நுழைஞ்சான்றதுக்காக அந்த வாயிலே அடைச்சு நந்தனை தீக்குறதை கொண்டாங்களோ, வள்ளலாறு வாடியை பயிரை கண்ட போதெல்லாம் வாடியன்னு சொன்ன வள்ளலாரா தீய வச்சு கொடுத்து விட்டாங்க, ஜோதியில கலந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. இவங்க வரலாறு எல்லாமே நம்மளை போய் புரட்சியாளர் கொள்ளதான் வரலாறு. ஆனா ஒரு அமைதி மதம், இந்து மதம் விவேகானந்தரை வச்சு அன்பே சிவம் அன்பே சிவம் கொள்றதே அன்பே சிவன்ற மாதிரி இருக்கும். நம்ம சிவன் அவரை உருத்துவன் ஆக்கிடுவான். நம்ம திருமாவளு அவரை வந்து சீனிவாசன் ஆக்கிடுவான். நம்ம முருகனை சுப்பிரமணியன் ஆக்கிடுவான். மாரியம்மனை துர்க்கையா மாத்திடுவான். இப்படியே ஒரு எழுத்தை மாத்தி 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 போய் நம்ம ஆளுகள் பேர்களை மாத்தி மாத்தி வச்சு முருகன் சுப்பிரமணியன் ஆயிடுவாரு, நம்ம ஆளு திருமாளு பெருமாளு அவர் வெங்கடேஸ்வரன் ஆயிடுவாரு, மாரியாத்தா துர்க்கையா மாறிடும். இப்படியே மாத்தி மாத்தி கொண்டு வந்துட்டு நாங்க தான் இந்தியா முழுக்க இந்துக்கள் இருக்கோம், தமிழ தெரியாது. அவங்க எல்லாம் எங்களுக்கு பிறந்தவங்க 10,000 வருஷமா நாங்க மொழியெல்லாம் வளர்த்து கொண்டு வந்து பல ஆண்டு காலமா நாங்க வரலாறு கொண்டு வந்து உழைச்சி பழைச்ச ஒரு இனத்தை உட்கார்ந்து ஒற்றுமையா சாப்பிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைச்சர் ஆயிடுவாரு. நிர்மலா சீதாராமன் ஓட்டு போடாமே எம்பி ஆகி நிதியமைச்சர் இன்னைக்கு சவால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. மணிமாற மாதிரி அண்ணன் மாதிரி ரெண்டு ஓட்டு போட்டு எடப்பாடியா சாமி பண்றாங்களா மாதிரி நிர்மலா சீதாராமன் வந்து வச்சுருங்க. அவங்க நியமனம் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல எப்பயுமே சூடு சொரணையில் மக்கள் அதிகம்.
ஆதிக்கத்தை என்னைக்கு நாங்க ஏத்துக்க மாட்டோம். எதிர்த்து தான் போராடி இருக்கோம். சீமான் மாதிரியோ விஜய் மாதிரியோ பயந்துகிட்டு விலை போற ஆள் கிடையாது. எடப்பாடி மாதிரி பதவிக்காக பள்ளித்து போற ஆளுகள் கிடையாது. எப்பையும் ராவணனுடைய பிள்ளைகள் ராவணனை எடுத்து போரிட்டு களத்தை சாதனை ஒழிய மடங்கி போற ஆளு கிடையாது. ராவணன் கூட்டம் நம்ம பாட்டு ராவணன் கூட்டம் போர்ல போட்டிட்டு சாதனை ஒழிய உங்களுடைய அடக்குமுறைகளுக்கு அஞ்சி பணிந்து போக மாட்டேங்கிற வெளிப்பாடுதான் இந்த தேர்தல். மாவா சொன்னார், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர், போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் சொன்னாங்க. அது போல இந்த அரசியலில் டெல்லியா தமிழ்நாடா, தமிழா சமஸ்கிருதமா, இந்துவா தமிழனா, இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள யாரெல்லாம் தமிழை ஆதரிக்கிறீங்க, யாரெல்லாம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக பேசுறீங்க, யாரெல்லாம் நம்ம பிள்ளைய படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இவங்க எல்லாம் திமுக ஓட்டு போடுங்க. யாரெல்லாம் இந்தி வேணும், பாரத் மாதா கி ஜெயன்ற கூட்டம், சமஸ்கிருதத்தை ஆதரிச்சு தமிழகத்துல மாதிரி ஆதரிக்கிற கூட்டம், இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்குங்க. ஆனா பிரச்சனை வரும்போது நீங்க நம்மகிட்ட தான் வந்தாகணும், வேற வழியே கிடையாது. எனவே இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சிந்தித்து ஓட்டு போட வேண்டும். இந்த திமுக கூட்டணிக்கு ஆதரவான வாக்குகளை சிதறடிக்கிற இந்த சீமானு விஜய் இன்னும் பிற கட்சியெல்லாம் புறந்தள்ளிட்டு எடப்பாடி தலைமையிலான இந்த அடிமை அரசையும் அடிமை கூட்டணியையும் தூக்கி எறிஞ்சிட்டு திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டி கேட்டுக்கொண்டு புரட்சியில இளைஞர்கள் சார்பில் மறுபடியும் என்ன சொல்லணும்னா, நம்ம அண்ணன் மணிமாறனுக்கு ஓட்டு போடுங்க. இந்த தடவை வெற்றி பெறும் மூலம் நம்ம பள்ளிக்கூடத்தை மேல்நிலை பள்ளியை தரம் உயர்த்தி நம்ம பிள்ளைய 12வது நம்ம ஊர்லயே படிக்கணும். கல்லூரிக்கு மட்டும்தான் வெளியே போகணும். கொஞ்ச நாள் கழிச்சு கல்லூரி நம்ம ஏரியாவில் கட்டுறதுக்கான வேலையை பார்த்து நம்ம பிள்ளையெல்லாம் படிச்சு டாக்டராகவோ இன்ஜினியர் ஆகவோ இப்படி போகணும். ஏன்னா நம்ம ஊர்ல இளைஞர்கள் அதிகம். அதனால இந்த கோரிக்கை நிறைவேறணுமா, அண்ணன் மணிமாறன் அண்ணன் அவர்களுக்கு உதயசீலத்தில் ஓட்டு போடுங்க. மற்ற பேர் இருக்கக்கூடிய அண்ணன் இது சொல்ல மறந்துட்டேன், இந்த தேர்தலில் முதல்ல திமுக கூட்டணியை வெளிப்படையா ஆதரிச்சிடும் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள். சரியா, முத பேட்டி செல்வகுமார் அண்ணன் தான் கொடுத்தாரு. திமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம், முதல் கூட்டணிக்குள்ள வந்தது தமிழக தேசம் கட்சி. அதனால அங்கங்க இருக்கக்கூடிய கூட்டணியை நமது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களியுங்கள். அதே மாதிரி நம்ம இப்ப நிறைய உலகம் நம்ம கைக்குள்ள வந்துருச்சு, வாட்ஸ்அப் இதெல்லாம் ரீல்ஸா வந்துருச்சு, போட்டு விடுங்க. அங்க இருக்க திமுக கூட்டணி வேட்பாளருக்கு வாக்களிக்க சொல்வதன் மூலம் வாக்களிப்பதன் மூலம் இந்த தமிழ்நாடு டெல்லியிடம் தலை குனியாது தலை நிமிர்ந்து போராடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கூட்டத்தில் இருந்து இந்த கோரிக்கையை கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் புரட்சி இளைஞர் முன்னணி சார்பிலே நன்றியை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.